இங்கே இவர் காரில் உட்காந்துட்டு அவங்க ஒய்ஃபுக்கு கால் பண்ணுறாரு. கொஞ்ச நேரத்தில் அவங்களும் வராங்க. காருக்குள்ளே அவங்க உட்காந்ததுக்கப்புறம் ஒரு பின்பக்கமாக திரும்பி ஒரு பேப்பர் எடுத்து அவங்க ஒய்ஃப் கிட்ட கொடுத்துட்டு, உன்னை திடீர்னு இப்படி கூப்பிட்டு சைன் பண்ண சொல்கிறதுக்கு சாரி, எனக்கு வந்து டைம் கிடையாது, இப்படியே டிலே ஆச்சுன்னா 6 மாதம் ஆகிரும், இன்னைக்கு நைட் எனக்கு ஃப்ளைட்டு வேறு அப்படின்னு உடனே பரவாயில்லைங்கன்னு அவங்களும் சொல்கிறாங்க. இவர் சொல்கிறாரு, குவைத்தில் எனக்கு வேலை கிடச்சிருச்சு, 6 மாதம் நான் அங்கே இருக்கணும் அப்படின்னும் போது நான் புரிஞ்சுக்கிட்டேங்க, நானும் உங்ககிட்ட சாரி கேட்கணும், வரதுக்கு லேட் ஆகிடுச்சு, டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன்னும் போது அவரும் பரவாயில்லன்னு சொல்கிறாரு. எங்கெல்லாம் சைன் போடணும்னு சொல்லுங்கள், நான் போடுறேன் அப்படின்னும் போது, எதுக்கும் நீ ஒரு தடவை படித்து பார்த்துரு, டைம் தான் இருக்குல்லன்னு இவர் சொல்கிறாரு. இல்லை இருக்கட்டும் பரவாயில்லன்னு சொல்கிறாங்க. இவர் சொல்கிறாரு, எதுக்கும் நீ ஒரு தடவை படித்து பார்த்துறேன், உன் சைட்லேருந்து எந்த பிரச்சனையும் எதிர்ப்பும் வந்துடக்கூடாதுல்லன்னும் போது, எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுங்க, என் தலையில் என்ன எழுதியிருக்கோ அது நடக்குது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எதில் சைன் போடணும்னு சொல்லுங்கன்ன உடனே இவரும் எல்லாத்துலேயும் சைன் போட சொல்கிறாரு. அவங்க ஒரு பேப்பர்லேயும் சைன் போட இவங்களுக்கு கண்ணீர் வந்துக்கிட்டே இருக்குது. அவரும் தண்ணி பாட்டில் கொடுத்த உடனே இவங்க குடிச்சிட்டு சாரி கேட்குறாங்க. நீங்கள் திரும்பி இந்தியாவுக்கு வரவே மாட்டீங்களான்னு ஒய்ஃப் கேட்கும் போது அவர் சொல்கிறாரு, இப்போதைக்கு என்னால் எதையுமே ஃபுல்லாக சொல்ல முடியாது அப்படின்ன உடனே இவங்க சொல்கிறாங்க, அடுத்த மாதம் என் தங்கச்சி கல்யாணம், அம்மா சொல்லிகிட்டு இருந்தாங்க, அப்பா இறந்து போனதுனால கல்யாண வேலை எல்லாத்தையுமே வந்து பெரிய மருமக தான் பார்த்துக்கணுன்னு, இப்போ எப்படி ஆயிடுச்சு பாருங்கன்னு இவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இவரும் மனசுடைஞ்சு போய் எதுவும் பேச முடியாமல் டைவர்ஸ் பேப்பர்லாம் எடுத்து இந்தாங்க உங்களுக்கான காப்பின்னு கொடுத்துட்டு, எனக்கு இன்னும் ஃப்ளைட்டுக்கு டைம் இருக்குது, உங்களை ட்ராப் பண்ணவான்னு கேட்குறாரு. இல்லை அதெல்லாம் வேணாம், வாழ்க்கைன்ற பயணத்தை நான் தனியாக தானே போய் ஆகணும்னு இவங்க சொல்கிறாங்க. இவரும் கடைசியாக ஒரு தடவை அவங்க நெத்தியில் இருக்க பொட்டையும் கழுத்தில் இருக்க தாலியும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் சொல்கிறாரு, ஒரு வீட்டில் வச்சு தான் இதெல்லாம் பேசணும்னு நினச்சேன், ஆனால் என் கூட இருந்த மெமரி உனக்கு திரும்பி வந்துடும் சொல்லிட்டு தான் இந்த காரை நான் முடிவு பண்ணேன்னும் போது இவங்க பேச்சை மாற்றுறதுக்காக கேட்குறாங்க. உங்களுக்கு தலைவலி இருக்குமே, அதுக்கு மாத்திரை வாங்கிட்டீங்களான்னும் போது ஐயோ அதை மறந்துட்டேன்னு சொல்கிறாரு. எனக்கு தெரியும், நீங்கள் போகிற வழியில் மறக்காமல் வாங்கிருங்க அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு சொல்கிறாரு. இவங்க சொல்கிறாங்க, எனக்கு வேலைக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்பணும். எங்கே வேலை பார்க்குறீங்கன்னு கேட்டால் அவர் ஸ்கூலில் டீச்சராக வேலை பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நீ இப்படியே இருந்துடக்கூடாது, வாழ்க்கையில் உனக்கான இன்னொரு துணையை நீ தேடிக்கோன்னும் போது, என் வாழ்க்கையில் உங்களுக்கு அப்புறம் இன்னொரு துணையே கிடையாதுன்னு சொல்லி இவங்களும் இறங்கி அழுதுகிட்டே போகிறாங்க. இவரும் காருக்குள்ளேயே உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரு. இந்த லேடி திரும்பி போயிட்டு இருக்கும்போது ஒரு லெட்டர் கீழே விழுது. எடுத்து பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் தான் எழுதியிருக்காரு. அதில் அவர் என்ன போட்டிருக்காருன்னா, நான் இப்போ எடுத்துருக்க முடியும் உனக்கு தப்பாக தான் தெரியும், ஆனால் போக போக நீ அதை ஏற்றுப்ப. என்னன்னா, எனக்கு வந்து ஸ்டேஜ் 4 கேன்சரு, பிரெயின் கேன்சருன்றதுனால தான் நான் வெளிநாட்டுக்கே போகிறேன், ட்ரீட்மெண்ட் பண்ணி நான் உயிர் பொழைச்சாதான் பழப்பேன், இந்த வயசுல உன்னை விதவையாக்க நான் விரும்பலை, நீ இவ்வளோ நேரம் போட்ட கையெழுத்து எல்லாமே டிவோர்ஸ் பேப்பரில் கிடையாது, என்கிட்ட இருக்க வீடு காசு எல்லாமே உன் பேருக்கு மாற்றி விட்டது தான், கடைசியாக நான் ஒன்று கேட்டுக்கிறேன், எனக்காக நீ வெயிட் பண்ணாமல் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருன்னு போட்டிருக்காரு. இதை பார்த்த உடனே அந்த பொண்ணு அந்த லெட்டரை கட்டி பிடிச்சி கத்தி கதறி அழுதுகிட்டு இருக்கா.